கௌதம் மேனனை அவர் ட்ரோல் பண்ணது பல பேர் வெவ்வேறு விதமாக பார்க்குறாங்க. இதை கௌதம் மேனனுக்கு ரொம்ப கடன் இருக்கிறதாகவும், ஸோ அதனால தான் சகிச்சுக்கிட்டு நடித்ததான்னு சொல்கிறேன். கௌதம் மேனன் கொஞ்சம் இறுக்கமான ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது கட்டாயமாக விழுந்து சிரிச்சிருப்பார். சார் நீங்கள் இதில் இந்த இதெல்லாம் பண்ணுறீங்கும்போது அவரை அறியாமல் அவர் நிச்சயமாக சிரிச்சிருப்பார். இன்னொன்று ஆக்சுவலாக தேவயானியுடைய கணவர் ராஜகுமாரனை சந்தானம் ஒரு படத்தில் நடிக்க வச்சார். இப்போ அந்த படத்தில் எனக்கு இதுதான் கேரக்டர்னே தெரியாமல் ஒரு உள்ளே வந்துட்டார். அந்த படத்தில் அவருடைய நடிப்பு ரொம்ப பேசப்பட்டது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவர் நினச்சிருந்தா ஒரு காமெடியனாகவே பல படங்களில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை விரும்பலை. நான் தெரியாமல் அந்த படத்தில் நடிச்சிட்டேன்னு வெளியில் கிட்டத்தட்ட ஒரு புலம்புனார் கூட நம்ம சொல்லலாம். அவருக்கு அது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. ஆனால் கௌதம் மேனன் இல்லை, அது கரெக்டாக அவர் உள்வாங்கிட்டு அவர் ஒத்துக்கிட்டு தான் இதெல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் இப்போ ராஜகுமாரன் சந்தானத்தை அணுகின விதமும் கௌதம் மேனன் அணுகின விதமும் வேறையாக இருக்கும்னு தான் நான். விஜய் சித்து அவர் யூடியூப்ல இந்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். பயங்கரமாக ஒரு படம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர் பயங்கரம். இப்போ யூடியூப்னா நமக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட்டம் இருக்கும். நீங்கள் என்ன போட்டாலும் அதை ரெகுலராக பார்த்துக்குவாங்க. நீங்கள் தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். அவங்க சில நேரங்களில் கருத்துக்களை சொல்லுவாங்க. பெரும்பான்மையானவரோட நம்ம ஒத்து போயிடுவோம். அப்போ தான் இல்லைன்னா அவங்க நம்ம வட்டாரத்திலே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. பட் சினிமாவை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. வேறொருத்தன் சித்துங்கிறது யாருன்னே தெரியாதவன் உள்ளே வருவான். அப்போ அவனையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணும். இது அவருக்கு தெரியாமல்லாம் இருக்கவே இருக்காது. அதுவும் முதல் படங்கும்போது அவருடைய உழைப்பு நிச்சயமாக நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி அதுவுமே ரெட்ரோவோட தான் வெளியானது. அந்த படம் பார்த்துருப்பீங்க. ரெட்ரோவோட அது நல்லா இருக்கு, ரெட்ரோவோட அது ஓகே அப்படிங்கிற மாதிரியான டாக் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த படம்? எனக்கு இந்த கடைசி 3/4 மணி நேரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ரொம்ப அதுதான் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும். இப்போ நம்ம லைவாக பார்க்குறது, நம் வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு படங்கள் தான் வரணும். நீங்கள் ஆக்ஷன் படங்கள் வரலாம், ஏதோ எப்பயாவது ஒன்று வந்ததுன்னா நம்ம ரசிக்க முடியும். வாரம் ரத்தத்திலேயே குளிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி நமக்கு அது ஒரு பெரிய வெறுப்பாக இருக்குது. நீங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் அழகான காதல் இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, ஒரு ஒரு பார்க்கும்போது எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க ஆடியன்ஸ்லாம். ஆமாம் ஆமாம். ஸோ அதுதானே அந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப அரிதாகிட்டே இருக்குது. அது மாதிரி படங்கள் நிறையா வரணும். இந்த படம் எப்படி சார், இப்போது ரெட்ரோ நாளுக்கு நாள் சுமாராக போகணும்னா இந்த படத்துக்கு மெயின் ஸ்க்ரீன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேட்டர் அது கம்மியாக இதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குலாம் ஒரு டாக் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி நடந்திருக்கேன். நடந்துச்சு இப்போ நடந்துச்சா? ஆமாம், இப்பயே நடந்திருக்கு. பெரிய தேட்டரில் அந்த படத்தை போட்டிருக்காங்க. போட்டது நல்லா ஃபுல்லாக தான் போகுது சென்னையில். சமீபத்தில் சந்தானம் அவர்களுடைய டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட அடுத்த பார்ட்டோட ட்ரெய்லர் வந்திருந்தது. அதை பார்த்தீங்கன்னா செல்வராகவன் நடிச்சிருக்காரு, கௌதம் மேனன் நடிச்சிருக்காங்க. நடித்தது மட்டும் இல்லாமல் ஒரு காமெடி ரோலில் நடிச்சிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். ஆக்சுவலாக சந்தானம்னாலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒருத்தராக இருக்கார். நமக்கு நம்ம வாழ்க்கையோடு இப்போ ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டார் சந்தானம். இங்கே காமெடி ஒரு பெரிய பஞ்சமாக இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நாம் அவங்களுக்கு அது கொடுத்தா போதும்னு ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. அதனுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த ட்ரெய்லரு. அதில் கௌதம் மேனனை அவர் ட்ரோல் பண்ணது பல பேர் வெவ்வேறு விதமாக பார்க்குறாங்க. இதை கௌதம் மேனனுக்கு ரொம்ப கடன் இருக்கிறதாகவும், ஸோ அதனால தான் சகிச்சுக்கிட்டு நடித்ததான்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நகைச்சுவை உணர்வுங்கிறது எல்லார்ட்டையும் இருக்குது. கௌதம் மேனன் கொஞ்சம் இறுக்கமான ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது கட்டாயமாக விழுந்து சிரிச்சிருப்பார். சார் நீங்கள் இதில் இந்த இதெல்லாம் பண்ணுறீங்கும்போது அவரை அறியாமல் அவர் நிச்சயமாக சிரிச்சிருப்பார். இன்னொன்று, இப்போ மொட்டை ராஜேந்திரனை பாலா நான் கடவுள் படத்தில் அறிமுகப்படுத்தும் போது அவர் நீங்கள் எங்கேயாவது தனியாக பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி போயிடுவீங்க, ஐயோயோ இருந்தாலும் வரானான்ட்டு. ஆனால் அவரை காமெடியாக மாற்றினது யாருன்னா சந்தானம் தான். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு லைஃப்பை பிடிச்சி அழகாக வேற ஒரு பக்கம் ட்ராவல் ஆகி வந்து. ஆமாம். அப்போ இவ்வளவு ஒரு முரட்டு ஆசாமியவே நம்மளால் காமெடியாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் இருக்குல்ல. அப்போ கௌதம் மேனன்லாம் ரொம்ப இலகுவான களிமண் அப்படியே பிடிச்சி கொண்டு வந்துடலாம்ல. ஸோ அதனால் அது நல்ல முடிவு தான். அது சொல்ல முடியாது. கௌதம் மேனனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். கௌதம் மேனனை ஸ்பூஃபாகவே வச்சு பல படங்களில் தமிழ் சினிமாவில் இப்போ காமெடிக்கு தான் பஞ்சமாக இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ அந்த இடத்துல ஒரு பூர்த்தி பண்ணேன்னா பெரிய ஒரு டேரக்டர் அப்படிங்கும்போது இமேஜை பற்றி யோசிப்பாங்க இல்லையா? இமேஜ் கான்சியஸ் இருக்கும், வெளியில் எப்படி பேசுறது,
ஆனால் ஒரு திரைப்படத்தில் அவர் நடித்த ஒரு ஹிட்டான பாடலுக்கு அவரே ஆடும்போது அவருக்கு அந்த இமேஜ் கான்சியஸ்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, விட்டு வந்துட்டாரு. நிச்சயமாக அது வந்து கௌதம் மேனனையும் நம்ம பாராட்டணும். ம். இப்போ ஆக்சுவலாக வந்து தேவயானியுடைய கணவர் ராஜகுமாரனை வந்து சந்தானம் ஒரு படத்தில் நடிக்க வச்சார். இப்போ அந்த படத்தில் வந்து எனக்கு இதுதான் கேரக்டர்னே தெரியாமல் ஒரு உள்ளே வந்துட்டார். ம். அந்த படத்தில் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப பேசப்பட்டது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவர் நினச்சிருந்தா ஒரு காமெடியனாகவே பல போயிடலாம். படங்களில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை விரும்பலை. நான் வந்து தெரியாமல் இந்த படத்தில் நடிச்சிட்டேன்னு வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு புலம்புனார் கூட நம்ம சொல்லலாம். அவருக்கு அது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. ஆனால் கௌதம் மேனன் வந்து இல்லை, அது அது வந்து கரெக்டாக அவர் உள்வாங்கிட்டு அவர் ஒத்துக்கிட்டு தான் இதெல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால் இப்போ ராஜகுமாரன் சந்தானத்தை அணுகுன விதமும் கௌதம் மேனன் அணுகுன விதமும் வேறையாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல் சந்தானம் அவர்கள் மதகஜராஜா வெற்றிக்கு அப்புறமா வந்து மீண்டும் காமெடி கதாபாத்திரம் வரணும், நடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. சிம்பு அவருடைய படத்தில் வந்து STR 49 வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ சிம்புக்காக நடிக்கிறதா சொன்னாலும் அடுத்தடுத்த படங்களில் காமெடியாக நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கட்டாயமாங்க. இப்போ எல்லாருடைய அழுகுரலும் அவர் கேட்டிருக்கும்ல, ஐயா சாமி எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவரும் வந்து கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ அவர் காமெடியாக நடிக்கும் பொழுது ஒரு ஹீரோவாக நடிப்பதை விட அதிக சம்பளம் வாங்குறாரு. அப்போ இது நல்லா தானே இருக்குது அவருக்கு. ஓகே. நீங்கள் ஏன் காமெடியன்னு சொல்லிக்கிறீங்க? இப்போ ஓகே படத்தில் வந்து உதயநிதி தான் ஹீரோவாக இருந்தால் கூட பேரலெல்லாம் வருவார் சந்தானம். இப்போ அவரும் இன்னொரு ஹீரோ தானே. படத்தில் நீங்கள் காமெடின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட அவர் இன்னொரு ஹீரோவாக தான். இன்ஃபேக்ட் படம் ஓடுனதே அவருக்காக தான் சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஹீரோவாக நீங்களே நினச்சிக்கிட்டு வந்துடுங்க. பண்ணுறது வேணால் காமெடி பண்ணிங்க, நாமளும் ஒரு ஹீரோன்னு நினச்சிட்டு வந்துடுங்க. அந்த சுதந்திரத்தை இயக்குனர்களும் கொடுக்கணும் அவருக்கு. அதே போல் விஜய் சித்து அவர் வந்து யூடியூப்பில் வந்து இந்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். ஆமாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டாருன்னா 2 மில்லியன் கன்ஃபார்ம். ஸோ அவர் வந்து ஒரு படம் இயக்க போகிறாரு. இவர் ஐசரி கணேசன் தான் வந்து தயாரிக்கிறாரு. அவரே வந்து ஒரு மீம் மெட்டீரியலாக ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆக்கி ஒரு இது வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு பயங்கரமாக ஒரு படம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து டயங்கரம் விட்டுருக்காங்க. அது எப்படி பார்த்துருக்கீங்க? நல்லா இருந்துச்சு, அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே இவ்வளவு சுவாரஸ்யமாக கொடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொன்று அவருக்கான ஃபாலோவர்ஸு இப்போ எப்போவுமே இந்த ஐஸ்வரி கணேஷ் வந்து ஒரு வகையில் அவர் நம்ம பாராட்டலாம். பல படங்களை அவர் நமக்கு சொதப்புனா கூட இப்போ ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒருத்தரை வாய்ப்பு கொடுத்து கூப்பிட்டு வந்தது அவர் தான். இப்போ ஆர்ஜே பாலாஜியெல்லாம் டைரக்டராக யாருமே இங்கே நினைக்கல. அவர் ஏதோ ஒரு ஆர்ஜே ஒரு விஜே எங்கேயோ உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்காம, நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு தரேன்னு சொன்னார்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. அப்போ அவரை ஒரு டைரக்டராக உருவாக்கி இன்றைக்கி சூர்யா படம் பண்ணுற அளவுக்கு வளர்த்து விட்டார். விஜய் சித்துவெல்லாம் நிச்சயமாக அவர் வந்து அவருடைய வீடியோக்களை தொடர்ந்து கவனித்து இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினச்சதே நிஜமாக நல்ல விஷயம். இப்போ ஐஸ்வரி கணேஷ் வந்து நினச்சாருன்னா இன்னும் இதே மாதிரி பல பேரை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு திறமைசாலிகள் கொட்டி கிடக்காங்க. நிறைய பேர் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அழகாக அதுலேருந்து பொறுக்கி கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு 4 படம் கொடுத்தாலே அவருக்கெல்லாம் நிரம்பிடும், இவங்க வாழ்க்கையும் நிரம்பிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சரியான முடிவை ஐஸ்வரி கணேஷ் எடுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இவர் விஜய் சித்தும் வந்து தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணாமல் நிச்சயமாக ஒரு மக்கள் ரசிக்கும்படியே ஒரு படத்தை கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது வந்து ஏன்னா விஜய் சித்து வந்து ஒரு யூடியூப்பில் பேசுகிறதே பெருசாக கான்செப்ட்லாம் இருக்காது. டே டு லைஃப்பில் வந்து என்ன நடக்குதோ அதை தான் சும்மா கலாய்க்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா? ஒரு படமாக பண்ணும்போது அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கணும், ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அது தெரியும்ல உங்களுக்கு. அதாவது சினிமாங்கிறது வந்து இப்போ யூடியூப்னால் ஒரு நமக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட்டம் இருக்கும். நீங்கள் என்ன போட்டாலும் அதை ரெகுலராக பார்த்துருவாங்க அவங்க. நீங்கள் தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், அவங்க வந்து சில நேரங்களில் கருத்துக்களை சொல்லுவாங்க. பெரும்பான்மையானவரோட நம்ம ஒத்து போயிடுவோம். அப்போ தான் இல்லைனா அவங்க நம்ம வட்டாரத்திலே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. பட் சினிமாவை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. வேறொருத்தன் சித்துங்கிறது யாருன்னே தெரியாதவன் உள்ளே வருவான். அப்போ அவனையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணும். இது அவருக்கு தெரியாமல்லாம் இருக்கவே இருக்காது. அதுவும் முதல் படங்கும்போது அவருடைய உழைப்பு வந்து நிச்சயமாக நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி வந்து நிறைய பெரிய படங்கள் எடுத்து தோல்வி, இவர் பண்ணது இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் கூட ஆர்கே செல்வமணி பார்த்தீங்கன்னா பேசும்போது படத்தோட 100%ல் ஒரு 5% தான் வந்து படத்துக்கு செலவு பண்ணுறோம், இது 95% வந்து ஹீரோக்களோட வந்து சம்பளத்துக்கே போயிடுது வேதனையோடு சொல்லியிருந்தாரு. இத்தனைக்கும் அந்த மேடையில் விசால் இருந்தார். நிச்சயமாக சரிதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீண்ட காலமாக அந்த புலம்பல் இங்கே இருக்குது. ஆனால் ஹீரோக்களை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து காது கொடுத்து கேட்குறதாகவும் இல்லை, நான் இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரி இல்லைங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தான் இருக்குது, சினிமாவும் அப்படி தானே இருக்குது. இப்போ இன்றைக்கி தியேட்டருக்கு படம் வருதுன்னா யாருடைய படம்னு பார்த்துட்டு தான் உள்ளே வர்றேன். அது நல்ல படம்ங்கிறதெல்லாம் வந்து வெளியில்
செய்தி வந்து 10 பேர் எழுதி 100 பேர் பேசி அதுக்கப்புறம் தான் உள்ளே வர்றான் அவன். ஆனால் ஒரு ஹீரோ நடித்த படம்னா திமுதுமுன்னு உள்ளே வந்துடுறாங்க கூட்டம். அப்போ அதுக்கான விலையை நீங்கள் கொடுங்கன்னு தான் இந்த ஹீரோக்கள் கேட்குறாங்க. அது ரொம்ப அதிகப்படியாக இருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு. இப்போ இதே வந்து தெலுங்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அட்வான்ஸை வாங்கிட்டு மீதி பணத்தை நீங்கள் படம் பிஸ்னஸ் பண்ணி கொடுங்கன்றாங்க. இங்கே அது இல்லை. இப்போ தான் வந்து ப்ராஃபிட் ஷேரில் படம் பண்ணுற வழக்கம் வந்து டான் பிக்சர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இதான் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறத இந்த நடிகர்கள் கேட்குறாங்க. இதுவே வந்து வேற ஒரு நிறுவனமாக இருந்ததுன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா வர்றாம்பாங்க. ஆனால் அங்கே வந்து கண்ணை மூடிட்டு ரைட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்கிறது தான். இப்போ சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு அந்த நிறுவனத்தில். இப்போ ஒவ்வொரு பெரிய நடிகர்களும் பண்ணுறாங்க. ஓகே, ப்ராஃபிட் ஷேரில் உள்ளே வர்றாங்க. சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு. இப்போ விஜய் வந்து கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் விட்டுலாம் ரஜினி அஜித்லாம் அதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ப்ராஃபிட் ஷேருக்கு? இல்லை, ரஜினி அஜித் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, பட் டான் பிக்சர்ஸ் பண்ணுற படங்களில் அது வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒத்துக்கிறாங்க. அது பரவலாக வரணும். இன்னொன்று இவங்களும் வந்து கரெக்டாக என்ன சம்பளம் பேசணுமோ அல்லது என்ன ப்ராஃபிட்டோ அந்த கணக்கை வந்து கரெக்டாக இருப்பாங்க. ரொம்ப வெளிப்படையாக இருந்துட்டாங்கன்னா அந்த வழக்கம் எல்லார்ட்டையும் வந்துடும். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து நிறைய நன்றி. அப்டேட். நன்றி.